அண்ணாமலை சொன்ன பொய்கள் 14. கோவையில் வெப்பம் அதிகரிப்பு. திராவிட கட்சிகள் கோவையில் என்ன அடிப்படை மாற்றம் கொண்டு வந்தனர்? கோவை சூடானதுதான் மிச்சம். குளுமையாக இருந்த கோவையில் இன்று 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலையை திராவிட கட்சிகள் ஏற்றியுள்ளனர். வெப்பம் அதிகரிக்க திராவிட கட்சிகளே காரணம் என கோவை சவணப்பட்டியில் 2024 மார்ச் 24ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் அண்ணாமலை. ஊரு சூடானதுதான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. கட்சிகளால் ஒரு நகரத்தின் வெப்பத்தை அதிகரிக்க முடியுமா? அது என்ன ஃபேன் ஸ்பீடை கூட்டுவது போன்ற ஒரு விஷயமா? இந்த அடிப்படை அறிவு கூட அண்ணாமலைக்கு இருக்காதா? இதற்கு எந்தவித அறிவியல் ஆதாரமும் இல்லை. கோவையில் வெப்பநிலை அதிகரிப்பு என்பது பருவநிலை மாற்றம், நகரமயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படலாம் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர். அண்ணாமலையின் பொய்க்கு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்தவரும் சூழலியல் ஆர்வலருமான சுந்தரராஜன் பதிலளித்தார். உலக சராசரி வெப்பநிலை 1.45 டிகிரி அதிகரித்து விட்டதாக ஐபிசிசி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் என்ற அமைப்பு அறிவித்துள்ளது. அண்ணாமலைக்கு கொஞ்சமாவது அறிவியல் அறிவு இருந்தால் அந்த அறிக்கையை படித்து பார்க்க வேண்டும். அது சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் தலைவர் தான் we have only changed climate has not changed என்று சொன்னவராச்சே. உங்களுக்கு எப்படி காலநிலை மாற்றம் பற்றியெல்லாம் தெரியும்? ஆத்ம நிர்மர் பாரத் என்ற பெயரில் மத்திய இந்தியாவில் உள்ள 1.75 லட்சம் ஹெக்டர் காடுகளை பெரும் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்தவர்களுக்கு வெப்ப உயர்வை பற்றியெல்லாம் கவலை எதற்கு என கேள்வி எழுப்பினார்.